ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்திங்கன்னா 7:45 ஆகுது. நம்ம வந்து சமைக்கிற இடத்த வந்து கூட்டி சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை கூட்டி கோலம் போட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அடுப்பு சாம்பல் வந்து கொஞ்சம் அள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா பாத்திரம் வளர்க்குறதுக்கு வந்து முக்கியமாக அடுப்பு சாம்பல் வந்து தேவைப்படும். ஏன்னா விறகடுப்பில் சமைக்கிறோம் இல்லையா, இதில் சமைக்கும்போது அந்த சாம்பலை போட்டு விளக்குனா தான் வந்து பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். இந்த தூள் குச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே முளைக்கு முள்ள ஒன்று ஒன்றா கிடக்கு. அதெல்லாம் தூக்கி நம்ம உள்ளார போட்டுட்டோம்னா பற்ற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தூக்கி நம்ம உள்ளார போட்டுடலாம். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் நேரமாகவே வந்துடுச்சு. ஒரு 10 நாளாக வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் மானம் மூடிக்கிட்டு கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. நம்ம நெல் வரத்து கட்டிக்கும், அதாவது நெல் போகிறது கட்டிக்கும் நம்ம சமைச்சாகணும். நம்ம எப்போதும் போல் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை மழுவி கோலம் போட்டு விட்டுடலாம். பறவைகளோட இசையெல்லாம் எப்படி கேட்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நல்லா இருக்குது. நாங்கள் கிராமத்தில் இருந்தாலுமே இந்த பறவைகளோட இசையெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த வேலையிலே தான் கவனமாக இருந்திருப்பாங்க. இந்த இசையை வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்டாகி அது கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதோட இசையெல்லாம் இப்போ தான் புரியுதே. காக்கா, கோழி, குயில், மயில், மாடு, ஆடு எல்லாம் கத்துறாங்க. நம்ம வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் கடகடன்னு ஓடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட எடுத்தது. அதை ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க இல்லையா, அதனால் ஃபார்வேர்ட் பண்ணி ஓட விட்ருக்கோம். இப்போ நம்ம மொழியாச்சு கோலத்தை போட்டு விட்டுடலாம். அடுப்பை வந்து மொழிவிட்டு அடுத்தது 2வது தடவை நல்லா துணியை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து போட்டு தேய்ச்சாதான் அது ஒரு ஃபினிஷிங்க்கு வரும். அப்போ தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டிகிட்டு கோலம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுப்புன்னு மட்டும் இல்லை, சாணி போட்டு முழுகிற எல்லாமே வந்து அப்போ தான் அழகாக இருக்கும். அந்த 2வது நட முழுவத்தை வந்து மறுமொழுவை அப்படின்னு சொல்லுவாங்க. கோலம் போட்டு முடித்தாச்சு. இப்போ கூட்டி விட்டுடலாம். காற்று வந்து நல்லா சிலு சிலு சிலுன்னு அடிக்குது. செடியெலாம் எப்படி ஆடுது பாருங்கள். நம்ம எல்லா இடத்தையும் கூட்டி விட்டுட்டு கோலமும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும். நம்ம காலையிலே ஊற்றிடுவோம். இன்றைக்கி வெயிலே வந்து போச்சு, இன்னும் செடிக்கு தண்ணி ஊற்றின படலை. இதுக்கப்புறம் போயிட்டு செடிக்கு தண்ணி ஊற்றணும். தெருவில் வந்து கூட்டி வச்ச குப்பை இருக்குது, அதையும் அள்ளி கொண்டு கொட்டிட்டு அடுத்தது நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். நம்ம ஆட்டுக்கு தீவன புல் நறுக்கிற மிஷின்லாம் வாங்கி வச்சோம். இது வாங்கின நேரமாக என்னென்னு தெரியல, ஆட்டு பண்ணியவே நம்ம இழுத்து மூடிட்டோம். வச்சது வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. ஒரு தடவை கூட யூஸ் பண்ணலை. நம்ம மணிமேகலையை வர சொல்லியிருந்தோம் கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு. மணிமேகலையும் வந்துட்டாங்க.
அப்படியே நம்ம வீட்டு வாசல் கோலத்தை பாருங்கள். கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கோலம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. நாங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா சொல்கிறோங்கிறீங்களா? பார்க்குறவங்க சொல்லுங்கள். நம்ம கண்ணழகை பாருங்கள், நொணாமரத்தில் வந்து வேட்டை பிடிச்சிட்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லி அந்த நொணாமரத்தில் என்ன தான் இருக்குங்கிறது தெரியல, அதுலேயே தான் வேட்டை பிடிச்சிட்ருக்கான். இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேறு ஒரு செடியிலேருந்து குடுக்குன்னு ஓடி போய் அந்த நொணாமரத்தில் தான் எரித்து ஓனான். அதை வந்து விட்டுட்டான், பிடிக்காமல் விட்டுட்டான். அதுலேருந்து அந்த நொணாமரத்தையே தான் சுற்றுறான் ஒரு வாரமாக. எப்போ பார்த்தாலும் அதை தாவி தாவி பார்க்கறது தான் வேலை. இப்போ வாங்க நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி விட்டுடலாம். வெயிலே வந்து போச்சு நல்லாவே. நம்ம தண்ணி ஊற்றுற இடத்துல என்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எல்லா கலர்லேயுமே நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது ஆன்லைனில் வாங்கி வச்சோம் அந்த செடியை. அதுக்கு முன்னாடிலாம் யார் வீட்டாச்சும் போனால் கொஞ்சம் கிள்ளிட்டு வந்து வைப்போம். இப்போல்லாம் எங்கே இதெல்லாம் கிடைக்க கூட மாட்டேங்குது. நம்ம ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கி ஊனி வச்சுருக்கோம். பூத்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்கிறதுனால நம்ம இது போல் ஒரு செட்டிங் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆடுங்களும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து சூப்பராக இருந்திருக்கும்ல. நம்ம ஆடுங்கள்லாம் வந்து கம்பி வேலி ஓரமாக வந்து நிற்பானுங்க, வேடிக்கை பார்ப்பானுங்க, அப்படியே பேசிக்கிட்டே சமைக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஆட்டுக்கொட்டா போட்டு பறனடிச்சு ஒரு 60-70 ஆடு கிட்டத்தட்ட வச்சுருந்தோம். ஏன் 90 ஆடு கிட்டத்தட்ட வச்சுருந்தோம். அத்தனையும் சேல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆடு கூட இல்லாமல் இருக்கும். என்ன நேரம் அது. செடிக்கெலாம் எந்த செடிக்கு தண்ணி ஊற்றினாலும் அது ஃபுல்லாக நினைகிற மாதிரி, அதாவது தலைலாம் சுத்தமாக நினைகிற மாதிரி தண்ணி ஊற்றினோம்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பூச்சிலாம் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். அதாவது அசுனி பூச்சிலாம் வரும் இல்லையா, அதில் நம்ம தண்ணி வந்து ப்ரெஷராக கொடுக்கறதுனால நல்லா குளிப்பாட்டின மாரி செடியை வந்து நல்லா ஃபுல்லாக மழை பெஞ்சு நனைஞ்ச மாதிரி குளிப்பாட்டி விட்டோம்னா செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ஆடு இருந்ததுன்னா இந்த செடியெல்லாம் வந்து மொட்டையாக்கியிருப்பானுங்க. நம்ம என்ன தான் எவ்வளோ ஹைட்டாக கம்பி வெளியே நெருக்க விட்டாலும் சரி, எப்படியாச்சும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து பூந்து எல்லாத்தையும் மொட்டையாக்கியிருப்பானுங்க. இந்த தவிட்டுக்குருவிலாம் கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்குதா பாருங்கள். இங்கேருந்து அங்கே தாவது, அங்கேருந்து இங்கே தாவது, கூட்டம் கூட்டமாக வராங்க. என்ன தான் பேசுவாங்கன்னு தெரியல. கீச்சு கீச்சு கீச்சுன்னு சவுண்டு தான். அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. தீனி வந்து இங்கே கிடச்சிடுது, குளிக்கிறதுக்கு தண்ணி இங்கே இருக்குது. அதனால் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். அந்த கேன் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் பிடிக்கும். நம்ம ஒரு 10 கேனு ஒரு 15 கேனு கிட்டத்தட்ட வரைக்கும் ஊற்றணும். அதுக்கு முன்னாடிலாம் பைப் லைன் வழியாக விட்டுட்டு இருந்தோம். அதாவது அடுப்புலாம் போடுறதுக்கு முன்னாடி பைப் லைன் வழியாக தண்ணி விட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து அப்படி விட முடியாது. ஒரு ஓசாச்சும் வாங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா சொட்டு நீர் போடணும். ரோஜாப்பூ வந்து ஒரு 4-5 கலர் வந்து பூத்துருந்தாங்க. அதில் நம்ம இன்றைக்கி ஒரு பூவை பறித்து தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள் பூ எப்படி இருக்குன்னு. இது ஒரு மாதிரியான கலர், பிங்க்குன்னு சொல்ல முடியாது, அது என்ன மில்கி பிங்க் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு கலரு நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறையா பூத்துருக்கு. வெள்ளை கலரில் பூத்துருக்கு, அப்புறம் பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு, இன்னொன்று இந்த ஐஸ்கிரீம் ரோஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ஸ் போட்டுருந்தோம் இல்லையா, அதுவும் பூத்துருக்கு. அடுத்தது மஞ்சள் கலர்லாம் மொட்டா வந்திருக்காங்க, இனிமேல் தான் பூக்குவாங்க. பால் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை போய் வாங்கி வச்சுட்டு வந்துடலாம். நம்மக்கிட்ட வந்து மாடுலாம் இல்லை. நம்ம பால் வந்து பசும்பால் வந்து விலைக்கு தான் வாங்கிக்கிறோம். நிறைய பேர் வந்து ஆடை விற்றுன்னு சொன்னாங்க, மாடு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 10 ஆட்டை வளர்த்துடலாமா, ஒரு மாடு வளர்க்குறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அது ஏன்னு தான் தெரியல. ஆடு மாடு ரெண்டையும் வளர்க்குறவங்க இதோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எது வளர்க்குறது ஈஸி அப்படின்னு. எதுக்காக நிறைய நமக்கு கமெண்ட்லேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, 10 ஆடு அதாவது ஒரு மாடு வளர்க்குறத 10 ஆடு வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு
அனுபவம் உள்ளவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா மல்பரி குச்சி. நம்ம வயலில் ஆட்டுக்கு வந்து பசுந்தீவனம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த குச்சி. நம்ம 1க்கு 2 தடவையாக ஏறு ஓட்டினோம். அப்படியுமே அது வந்து மசிஞ்ச பாடு இல்லை. அப்புறம் மேலே ஒன்று ஒன்றா கடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பொறுக்கி போட்டிருந்தோம். அது வந்து இப்போ அடுப்புக்கு யூஸ் ஆகுது. மண்ணெண்ணெய், சில பேர் கிருஷ்ணா ஆயில்னு சொல்லுவாங்க. அந்த மல்பெரி குச்சியை ஒரு கை வச்சு லேசாக அந்த பாட்டிலில் வந்து மூடியில் வந்து ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க. மணிமேகலை தான் போட்டு கொடுத்தாங்க நமக்கு. அதால் லேசாக ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஒரு தீக்குச்சை வச்சா போதும். கேஸை விட தாண்டி ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு எரியும் இந்த அடுப்பு. நான் வந்து இன்றைக்கி பொழுதோட வெந்நீர் போட்டேன். அடுப்பு எப்படி எரியுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவை அதில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கேஸ் அடுப்பில் சமைக்கிறத விட ஃபாஸ்ட்டாக வந்து இதில் சமையல் ஆகிட போல் தோணுது எனக்கு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து வெந்நீர் போட்டுட்ருக்கோம். குளிக்கிறதுக்கு வந்து வெந்நீர் போட்டிருக்கோம். எப்படி எரியுது பார்த்திங்களா? இந்த அடுப்பு வந்து போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் வந்து பற்ற வச்சோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எரியவே இல்லை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அடுப்பு போட்ட மெத்தட் வந்து நம்ம தப்பாக போட்டுட்டோமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மழையும் வேறு பெஞ்சிருந்தது, குச்சியும் கொஞ்சம் ஈரமாக வேறு இருந்துச்சா, அதனால் அது எரியாமல் இருந்துச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா விறகெல்லாம் காய வச்சு அடுப்பையும் நல்லா காய விட்டுட்டு பற்ற வச்சோம்னா சூப்பராக எரிஞ்சுது. எதனால் இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் வந்து யாரும் அடுப்பு போட்டு நான் பார்த்ததில்ல. அதனால தான் அந்த குழப்பம் வந்துச்சு. ஆனால் நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாருமே, விருந்தாடிலாம் வந்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்காட்டியுமே வெய்ய வந்துடுச்சு. காலை சாப்பாடு வந்து இதில் செஞ்சால் வேலைக்காகாது அப்படி சொல்லிட்டு நம்ம மதிய சாப்பாட்டுக்கு இதை வந்து உல வச்சிட்டோம். தோசையை வந்து உள்ளார ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தோசையை வந்து உள்ளார ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு போயிட்டு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு தான் வந்து அடுத்தது நம்ம இந்த வேலையை பார்க்கணும். மணி வந்து பார்த்திங்கன்னா 9:40. இந்த நேரத்துக்கு வெய்ய வராமல் என்ன பண்ணும்? நம்ம வந்து உலைய வச்சு அரிசியை களைஞ்சி போட்டுட்டு போனோம்னா அது கட்டி சாதம் வெந்துடும். தோசையை ஊற்றிட்டு வரது கட்டிக்கும் சாதம் வந்து வெந்துடும். அரிசியை களைஞ்சி போட்டுட்டு போவோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தைல மரத்தோப்பு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து தைல மரத்தோப்பு. அதில் வந்து நிறைய மயில் வந்து அடைஞ்சிருக்கு. இப்போ எல்லாம் அவையம் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதனால் இங்கேயும் வந்து சவுண்ட் விட்டுட்டே இருக்காங்க. நம்ம உலை கொதிச்சு அரிசியெல்லாம் போட்டாச்சு, மூடி போட்டாச்சு. நம்ம போயிட்டு தோசையை ஊற்றலாம். அது பாட்டுக்கு எரிஞ்சிட்ருக்கோம். இடையில வந்து இன்னொரு வாட்டி கிண்டி விட்டுட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும். வெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இங்கே உட்காந்துருக்க முடியாது. இதுக்கப்புறம் ஒரு 12:30 1 மணிக்காக தான் வந்து நிழல் வரும். மாமரத்து நிழல் வந்து அப்போ தான் வரும். இப்போ நம்ம சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு வாழைக்காயை வந்து செத்திக்கிட்டு இருக்கோம். அதை போய் நம்ம உள்ளார வந்து தொட்டுக்க பண்ணிக்கலாம். ஏன்னா வாழைக்காயை வெட்டி வச்சு ரொம்ப நேரம் இருந்துன்னா கருப்பாக போயிடும். அதனால் அதை மட்டும் தொட்டுக்க செஞ்சுட்டு இந்த அடுப்பில் வந்து பருப்பை வேக வச்சுட்டு போனாக்கா பருப்பு வந்து வெந்துடும். அது கட்டிய நிழல் வந்துடும். அப்புறமா வந்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி நம்ம ஒரு சாதத்தை எடுத்து நசுக்கி பார்த்தோம். சாதம் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து வடித்து விட்டுடலாம். வெய்ய வந்ததும் குருவிங்கெல்லாம் போயிட்டானுங்க போல இருக்குது. ஒரு குருவியும் காணும்.
நம்ம பருப்பை வந்து வேக போட்டுட்டு போனால் அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும். அது கட்டி நிழல் வந்துடும். நம்ம 1 மணிக்காக வந்து சாம்பாரை வச்சு அடுத்தது பாவக்காய் வேற கிடக்கு, அதையும் தொட்டுக்க பண்ணணும். மீதி சமையலை நம்ம மறுபடி பார்ப்போம். இப்போ என்னத்தம்மா சமைச்ச அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு வந்து இது போல் வெளியில் சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம மீதி சமையலை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிபிகே தர்ஷன் யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் காமினி.